எல்லாம் மூலிகை தான். அது ரொம்ப சூப்பரானது தெரியுதுங்களா. சூப்பர் மூலிகை செடி தான் பறிக்க வந்திருக்கோம். குப்பை மேனி இந்த மழைக்கு சூப்பராக அருமையாக வளர்ந்துருக்கு. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிடைக்குதுங்க, அவ்வளோ தான் இருக்குது. அடுத்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பறிச்சிடலாம். சூப்பரான ரெசிபிகளை செய்யலாம். ஓகேங்களா. வணக்கம். இன்றைக்கி வந்து பாருங்கள், குப்பை மீன் சூப் போட போகிறோம். இதிலே ஒரு சட்னிக்கும் எடுத்துக்க போகிறோம். சட்னிக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே சூப் போட போகிறோம். எப்படி செய்யலாம், நமக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். அது இலசானது சூப்பராக நான் இன்னும் கழுவுலுங்க. இது எல்லாம் இலையை கிள்ளிட்டு கழுவ வேண்டியது இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இஞ்சி, கொத்தமல்லி, 2 தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம், பூண்டு, கொத்தமல்லி லாஸ்ட்டாக தூவுறதுக்கு, உப்பு, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், ஒரே ஒரு இலை இருக்குது, சோம்பு இருக்குது, காரத்துக்கு தகுந்த மிளகாய், சாம்பார் வெங்காயம், இவ்வளோ தாங்க. இதை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு குப்பை மீன் சூப் போட போகிறோம். இதிலே கொஞ்சம் வந்து சட்னி எடுத்துகிட்டு நம்ம சட்னி தோசைக்கு சாப்பிட போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மற்றதை வந்து அப்படியே சூப்பாக போட போகிறோம். வாரத்துக்கு ஒரு முறையாக நாங்கள் குடிச்சிட்டே இருப்போம். வெயில் காலத்தில் நமக்கு இந்த குப்பை மீன் மூலிகை கிடைக்காது. இந்த மழை டைமில் நமக்கு அப்பப்போ கிடைக்கும். பேஸ்ட் வந்து சேர்ந்து சாப்பிடும், வரும் ஆரோக்கியம், பல நன்மைகளை தரக்கூடியது. ஓகேங்களா. அந்த குப்பை மீனில் பார்த்திங்கன்னா பல விதமான மருத்துவமும் நிறைஞ்சுள்ளது. அதனால் அடிக்கடி போடுங்க, குடிங்க. சட்னியாக கூட செய்யுங்க, சட்னி செய்யுங்க, துவையல் செய்யுங்க, அப்படியே பெரட்டி சாப்பிடுங்க. அதில் சூப்பாக கூட வச்சு கொடுங்க. இன்னும் பல ரெசிபியும் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்போ மற்ற மசாலாக்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்ம கீரையிலேருந்து க்ளீனாக ஆஞ்சி எடுத்துடலாம். இப்போது இந்த கீரை இலைகள் மட்டும் கிளி எடுத்துடலாங்க. ஓகேங்களா. இந்த இலைகளை மட்டும் கிளி எடுத்துடலாம். இன்னும் கழுவ வேண்டியது, இன்னும் கழுவலைங்க. நம்ம இலைகளை கிள்ளிட்டு அப்படியே கழுவிக்கலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் இது பின்னாடி பக்கம்லாம் வெள்ளை வெள்ளையாக பூச்சிகள் இருக்கும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த இல்லாத பார்த்து செக் பண்ணால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி செக் பண்ணிட்டே போடுங்க. அந்த பேடி வந்து வெள்ளை வெள்ளையாக பூச்சிகள் இருக்கும். அதை நம்ம க்ளீனாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அது அந்த செடி போடவே கூடாது. ஓகேங்களா. அது கரெக்டாக அது செய்கிறவங்களுக்கு தெரியும், அந்த பூச்சி எங்கே இருக்கும் என்னட்டு கரெக்டாக தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து செஞ்சுக்கணும். ஓகேங்களா. நாங்கள் எப்போ எடுத்தாலும் நம்ம பெருக்கும் போதே பார்த்து தான் பெருக்கும். இந்த பக்கம் ஒரு முறை க்ளீன் பண்ணும்போதும் அந்த பூச்சிகள் இருக்கா அப்படின்றது வெள்ளை வெள்ளை பூச்சி வெள்ளை கலராக இருக்கும். நல்லா இப்போ ஞாபகம் வச்சுங்க. அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு போடணும் அவசியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கழுவ வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 முறையாக நல்லா க்ளீன் சுத்தமாக கழுவிக்கணும். ஓகேங்களா. இது போல் இலைகளாக கிளி எடுத்துடலாம். நம்ம ரொம்ப இலசாந்துச்சுன்னா நம்ம இந்த காம்பு கூட போட்டு செய்யலாம். இதுலேயும் மருத்துவ குணம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ரொம்ப எல்சாக இருக்குமோ அப்படியே போட்டுடலாம். இது ஓரளவுக்கு முத்தி போனதுனால நம்ம இந்த இதெல்லாம் சேர்க்கல. இது இலைகளை மட்டும் கிளி எடுத்துக்கலாம். அதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகேங்களா. குப்பை மீன் க்ளீனாக இலை இந்த காயெல்லாம் கூட போடலாம். அதில் சைடில் காயெல்லாம் வரும், அது கூட போடலாம். இது எல்லாமே அரிஞ்சிச்சாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து தண்ணியில் வந்து 5லேருந்து 7 முறை க்ளீனாக கழுவிடலாம். கழுவிட்டு சூப்பரான ஒரு சூப்பு, அடுத்து ஒரு சட்னி எடுத்துடலாம் அதில். ஓகேங்களா. குப்பை மீனை 7 முறை நல்லா க்ளீனாக கழுவிட்டுங்க. ஓகேங்களா. தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்ன போடுறோன்னு நல்லா சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்லா ஒரு முறை பார்த்துங்க அப்படியே. ஓகேங்களா. ஒரு பாண்லி வந்து கேஸ் பற்ற வச்சாச்சு, பாண்லி வச்சுருக்கேன். நல்லா சூடாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வச்சுங்க. சாம்பார் வெங்காயம் போட்டுடலாம். சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். சாம்பார் வெங்காயம் கம்மியாக இருந்தது, பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது போட்ட உடனே இது இஞ்சி போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா மற்ற ஐட்டெலாம் சேர்க்கலாம். நல்லா வதங்கட்டும். மிளகாய் காரத்துக்கு அந்த மிளகாய் போடலாம். காரம் எவ்வளோ தரும் அதுக்கு மிளகாய் சேர்த்துங்க. பூண்டு போட்டுடலாம். தீயம் போட்டு நல்லா நல்லா வதங்கணும். அப்போ தான் சூப் ஆகட்டும், சட்னி ஆகட்டும், துவையல் சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு வதக்கி க்ளீனாக பக்குவமாக கரெக்டாக செய்கிறீங்களோ அதுக்கு தவிர சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஓகேங்களா. ஆட்டுக்கால் சூப்பை மிஞ்சும் குப்பை மீன் சூப். குப்பை மீனில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறைய இருக்குது. ஓகேங்களா. நல்லா வதங்கியிருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், சோம்பு, ஒரே ஒரு இலை இருக்குது, அதை சேர்த்துடலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம மூலிகை குப்பை மீனையும் சேர்க்க போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா வதங்கிருக்கு. கருவேப்பிலை ஒரு கப் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லிங்க, சும்மா சூப்பராக கமகமாக அருமையாக சாய்ஸ் நல்லாயிருக்கும். இதையும் போட்டுடலாம். இதையும் போட்டு 2 நல்லா வதக்கிங்க. இப்போ நமக்கு எல்லாமே க்ளீனாக வதங்கியிருக்கு.
இந்த டைமில் நம்ம குப்பை மேனி இலையை, மூலிகை குப்பை மேனி இலை, வெறும் இலையிலே காய்களை மட்டும் கட்டி வச்சுருக்கோம். இந்த காம்பெல்லாம் போடலை, ஏன்னா காம்பையும் போடலாம், கொஞ்சம் முத்தி போயிருக்கு, அதனால் போடலை. வெறும் இலைகளையும் இந்த காய் மட்டும் போட்டுடலாங்க. ஓகேங்களா? வானல் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காம்பெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காம்பு அந்த முன்னாடி உள்ள துளி பகுதினா பரவாயில்ல. நல்லா க்ளீனாக வந்து இப்போ நல்லா வதங்கினோடனே கம்மியாகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதனால் போதும். இப்போ கம்மியாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும், நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம சூப்பாக வேக வைக்கும் போது சும்மா ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வச்சா போதுமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் வதங்கிடணும், அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. நல்லா வதங்கின உடனே நம்ம இதை எடுத்து ஆற வச்சு வீட்டில் உரந்தால் உரல ஆட்டிக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டாலும் ஓகே தான், உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அப்படி செய்யலாம். ஓகேங்க, இவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் கூட குழம்பு அரைச்சி எடுத்துடலாம். ஓகேங்களா? மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ குப்பை மீன் சூப் செய்யணும், அது சட்னி கூட செய்யணும். கொஞ்சம் அந்த சட்னிக்காக தோசை செய்ய போகிறோம். இப்போது தவா வச்சு அடுப்பில் இல்லைங்களா, மாவு ஊற்றிடலாம், தோசை ஊற்றிடலாங்க. குப்பை மீன் வந்து சூப் செய்கிறோம், அதிலே ஒரு சட்னி எடுக்க போகிறோம். அந்த சட்னியை சாப்பிட்றதுக்காக தான் தோசையே செய்கிறோம். ஓகேங்களா? அப்படியே சின்ன ரவுண்டும் இல்லாமல், பெரிய ரவுண்டு இல்லாமல், ஒரு மீடியமான ஒரு ரவுண்டு ஊற்றி தோசையை சூப்பராக எடுத்துடலாம். ஓகேங்களா? நல்லா வேகட்டும். தோசை சிலி போட்டுடலாம். சூப்பராக வந்து அருமையாக ஒரு தோசை நீங்கள் அருமையாக அது உளுந்து அரைச்சி கட்டான பக்கத்தில் எவ்வளோ வேணுமோ கட்டாக போட்டு பண்ணிட்டீங்கன்னா தோசை ஆகட்டும் இட்லி ஆகட்டும் சூப்பராக அருமையாக வரும். நம்ம இட்லிக்கு தோசைக்கு தனித்தனியெல்லாம் போடுறதில்ல, கட்டாக இதை கட்டாக போட்டிங்கன்னா இட்லி செஞ்சுக்கலாம், தோசை சொல்லலாம், அருமையாக இருக்கும். ஆனால் சூப்பராக தோசை வந்துட்டு இருக்கு. அப்படியே தோசை எடுத்துடலாங்க. ஆடு வாரத்தில் போட்டு வச்சிடலாம். ஓகேங்களா? 2வது தோசை ஊற்றிடலாம். என்கிட்ட தோசை பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி தோசை விட்டாலும் அது வரும், அப்படியே சுட்டால் கூட தோசை வரும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போது ஒரு 2 தோசை விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம சூப் ரெடி பண்ணிக்கலாம். சூப் ஆறிட்டுருக்கு, அதை எடுத்து மிக்சியில் போட்டு க்ளீன் அரைச்சி சூப்பரான சட்னி எடுத்துகிட்டு அப்படியே சூப் போட்டுடலாம். அதில் தோசை திருப்பி போட்டுடலாம். அருமையாக ஒரு தோசை. தோசை சூப்பராக அருமையாக வந்திருக்கு. அந்த குப்பை மீன் வந்து நல்லா ஆறிடுச்சிங்க. தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது குப்பை மீன் சூப் போகிறதுக்கு சூப்பராக செய்து எடுத்துட்டோம், அரைச்சிட்டோம். இது வந்து சட்னியாகவும் பயன்படுத்திக்கலாம். நம்ம இப்போ தோசை ஊறதால நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணி போகிறோம், கொஞ்சம் எடுத்துக்கலாம். இவ்வளவும் வேணுமா இருந்தால் கொஞ்சம் தாளிக்க வேண்டியது இருக்கும். நம்ம கொஞ்சமாக ஒரு டைம் சாப்பிட்றது மட்டும் ஒரு கப்பில் எடுத்து வைக்க போகிறோம். தாளிக்க தேவை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். உப்பு புளிப்பு காரம் 3 சூப்பராக அருமையாக இருக்குது. இந்த குப்பை மீன் சட்னி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டு மருத்துவம் இருக்குது. ஒரு கப் மட்டும் எடுத்துக்கணும் சாப்பிட்றதுக்கு குப்பை மீன் சட்னி. நம்ம அதிகமாக எடுக்கும்போது நம்ம தாளிக்கணும், கடுகெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சின்னா இன்னும் அருமையாக டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது கொஞ்சம் இருந்தாலும் நம்ம தாளிக்கல, தோசைக்கு சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து அப்படியே சூப் போட்டுடலாம். இப்போ குப்பை மீன் இதில் நார் வந்து அதிகமாக இல்லை, சில டைம் நார் வந்துடும், அப்போ நாங்கள் வந்து தனியாக வடிகட்டுவோம். இப்போ நார் அவ்வளோவா கிடையாது, அதனால் அதில் ஊற்றிருக்கோம். அப்படியே வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு குடிக்கத்தாங்க வேறு ஒன்றும் கிடையாது. தண்ணி ஊற்றிக்கலாம். குப்பை மீன் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது கொதி வந்தோன்னா குடிச்சிடலாம். இப்போ வந்து உப்பு காரம் புளிப்பு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி, எப்போவுமே வந்து நம்ம லாஸ்ட் ஃபைனலாக என்னென்ன சேர்க்கணுன்னா கம்மி குறையிருந்தால் நம்ம பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இது ஒரு கிளாஸில் கொஞ்சம் ஊற்றி குடிச்சு பார்த்தலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. உப்பு காரம் மசாலா புளிப்பு ஓரளவுக்கு போதும். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, லாஸ்ட் எலுமிச்சம் ஒன்று சேர்க்க போகிறோம். இப்போ இது அடுத்து வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். ஓகேங்களா? கொதி வந்த உடனே எலுமிச்சம் சேர்த்து குடிச்சிடலாம். இவ்வளோ தாங்க குப்பை மீன் மூலிகை சூப்பு சூப்பராக கொச்சிருச்சு. இவ்வளோ தாங்க, அப்படியே இறக்கிடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக அந்த உப்பு போட்டிருக்கோம். பச்சை கலரில் சூப் அருமையான டேஸ்ட் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போது குடிக்கலாம்.
அதாவது இது வந்து அதிகமாக குடிக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாங்களாம் வந்து அப்படி இல்லைங்க, போட்டாலும் நிறைய தான் போடுவோம், நிறைய தான் குடிப்போம், எங்களுக்கு ஒன்றும் ஆகிறதில்ல, போடும்போது நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் 2 கிளாஸ் குடிப்போம், நைட் 2 கிளாஸ் குடிப்போம், மதியானம் 2 கிளாஸ் குடிப்போம். அதேமாதிரி 2 3 பேர் குடிச்சோன்னா நமக்கு காலி ஆகிடும். இது சில வந்து இன்னும் அதிகமாக சாப்பிட்டா வயிற்று போகும் அப்படின்லாம் ஒரு முறை கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வந்து நிறைய கணக்கு இல்லாமல் குடிப்போம், எங்களுக்கு எதுவும் ஆகிறதில்ல. மற்றவங்க குடிக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுன்றது எனக்கு தெரியல, நீட்டாக தெரியல. ஓகேங்களா? இந்த சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையாக சூப்பரான டேஸ்ட்டில் இல்லை மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருங்க. பல விதமான மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. அதனால இந்த குப்பை மேனி மூலிகை சூப் எங்கே கிடைச்சாலும் நம்ம பேசிட்டு வந்துவோம், சூப் போடுவோம், சாப்பிடுவோம். ஒரு டைம் கீரையும் பருப்பு போட்டு கடைவோம். ஒரு டைம் இந்த கீரை வந்து அப்படியே பிரட்டலும் செய்வோம். ஓகேங்களா? சட்னி செய்வோம், துவையல் செய்வோம், பல ரெசிபி செய்வோங்க. அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அப்படியே கிளாஸ் ஊற்றி குடிச்சு பார்த்துலாம் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? பாருங்கள், குப்பை மேனி சட்னி, துவையல், தோசையோ இட்லியோ சாதம் போட்டு சாப்பிடலாம். வேறு லெவல் டேஸ்ட், மருத்துவ குணம். அதே போல் சூப்பு செய்திருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம், வெப்ப இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துலாங்களா? ஓகேங்களா? இப்போ சாப்பிட்றலாம். டேஸ்ட் வேறு லெவலில் அருமையாக இருக்குங்க. அப்படியே தோசை போடாச்சுங்க, குப்பை மேனி சூப்பு ரெடி பண்ணிட்டோம். அப்படியே இந்த தோசைக்கு இந்த குப்பை மேனி மூலிகை குப்பை மேனிக்கு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேறு லெவல் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. ஓகேங்களா? என்ன இந்த குப்பை மேனி பெருகிறதுக்கு நான் காசாக பணமா? மழை பெஞ்சால் எங்கே வேணாலும் வயல் வரங்களா வரப்புறவங்களா எங்கே தோட்டங்களா எல்லா இடத்துலையும் இருக்குது. பேசினவங்க செய்யுங்க, சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. அவ்வளோதாங்க. அடுத்து சூப்பு குடிச்சிடலாம். சூடாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. ஓகேங்களா? கிளாஸில் ரொம்ப சூடாக இருக்கலாம், குடிக்க முடியல. டேஸ்ட்டு வேறு அளவு அருமையாக இருக்குது. நீங்களும் குப்பை மேனி எல்லாம் கிடச்சி, எனக்கு மூலிகை குப்பை மேனி கிடச்சின்னா இதே போல் செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படிங்கிற மட்டும் மறக்காமல் அவசியம் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி அயனுக்காக இருக்கும். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். மறந்துடாமல் அந்த வீடியோ வந்து நண்பர் ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நல்லா வச்சு வீடியோ சரியாக ஓடவே இல்லை. ஓகே காய்ஸ், யாராவது சூப்பு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்க, குடிக்கலாம். ஓகேங்களா? குப்பை மேனி சட்னியோட பிரண்டை துவையலும் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கி பிரண்டை துவையல், குப்பை மேனி சட்னி சூப்பர் அருமையாண்டு சாப்பிட்டு அப்படியே ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸு குப்பை மேனி சூப்பு குடிச்சிடுவோம். அவ்வளோதாங்க.